மாநில தொழிலாளர் நல உறுப்பினர் மாண்புமிகு SS அன்பழகன் அவர்கள், சி சிவா வருவாய் கோட்டாட்சியர் ஆரணி, மதிப்பிற்கு செந்தில்குமார் அவர்களே, தலைமுறை ஆற்றிருக்கின்ற முதல்வர் முனைவர் அவர்களே, நிகழ்ச்சியை கலந்து கொண்டு உங்கள் கையில் அதைத்தானே முதல்வர் சொன்னார்கள். நான் இந்த சமுதாய மாணவர்களை நான் பார்த்துக் கொண்டிருந்தேன், உங்களை படிக்க வைக்கின்றேன், உங்களுக்கு வேலை வாங்கி தருகின்றேன், வெளிநாட்டிலிருந்து முதலீட்டை நான் கொண்டு வருகிறேன், மாணவர்களே உங்களை நான் வெற்றியடை செய்கிறேன், என்னை நீங்கள் வெற்றியடை செய்யுங்கள் என்று பேசினாரே முதலமைச்சர். அதனாலே இந்த ஆட்சியுடைய வெற்றித்தான் மாணவர்களின் எதிர்காலம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஏதோ ஆட்சி என்பது கட்டிலுக்காக ஆடுகின்ற அரசு திராவிட ஆட்சி அல்ல. மக்கள் இங்கே அக்கறை உள்ளவர்களாக இன்னைக்கு ஒரு மகளிருக்கு 1000 ரூபாய் எந்த மாநிலத்திலும் கொடுக்கவில்லை. நான் டெல்லிக்கு அனுப்பியிருக்கின்றேன். எந்த மாநிலத்திலும் இலவச பஸ் பாஸ் கிடையாது. எந்த மாநிலத்திலும் உரிமை தொகை இல்லை. எந்த மாநிலத்திலும் தமிழ் புதல்வர் திட்டம் மாணவர்களுக்காக இல்லை. எந்த இடத்திலும் தமிழ் புதல்வர் திட்டம் இல்லை. பெண்களுக்கான திட்டம் எந்த மாநிலத்திலும் இல்லை. இதையெல்லாம் தமிழ் மாநிலத்திலே இருக்கிற காரணத்தினால்தான், தமிழ்நாட்டிலே இருக்கிற காரணத்தினால்தான் இன்னைக்கு தமிழ் புதல்வர் திட்டத்திலே 40 IAS இருக்கின்றார் ஒரு சர்வே சொல்லி இருக்கிறது. இன்னைக்கு 20 டாக்டர்கள் ஆகியிருக்கின்றார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் ஆடுகின்ற முதல்வர் தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே இது வாக்கு கேட்கும் கூட்டம் அல்ல. இந்த மக்களுக்காக மாணவர்களுக்காக முதல்வர் தான். எங்களை எல்லாம் ஒரு ஆளுமை செய்தால் எப்படி இருக்கும்? எங்களை எல்லாம் கரெக்டாக வைத்து நாம் ஒரு சிறு தவறு கூட செய்யாத ஒரு சிறப்பான ஆட்சி செய்கிறார்கள் என்பதைத்தான் டெல்லியில் ஆக்கின்ற மோடி கூட இன்னைக்கு தமிழ்நாட்டிலே முதன்மையான மாநிலம் தமிழ் மாநிலம் தான் என்று சொல்லுகிறேன். நாளை இந்த முதல்வர் கொடுத்தால் வீட்டுக்கு எடுத்து போய் கூகுளிலே சர்ச்சை பண்ணுவாங்க. இருக்கின்ற இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலம் என்று நீ சர்ச்சை பண்ணீங்கன்னா தமிழ்நாடு தான் வரும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே படிக்கும் மாணவர்கள், தலைவர் முதல்வர் சொன்னாரே, உங்களுடைய வெற்றி என் கையில், என்னுடைய வெற்றி உங்கள் கையில் என்று நீங்கள் அன்பாக இந்த ஆட்சிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். உங்கள் இலக்கு ஏதோ நிலவை தொட வேண்டும் என்பதல்ல. நிலவை தொட வேண்டும் என்று உங்கள் இலக்கு இருந்தால் தமிழ்நாடு பூமியிலே விடுவீர்கள். அது இலக்கு தேராது. உங்கள் இலக்கு நட்சத்திரத்தை தொட வேண்டும். வானத்தில் உள்ள வெறுபுறத்தில் இருந்த நட்சத்திரத்தை தொட வேண்டும் என்ற ஒரு இலக்கு படைத்தால் அதில் வெற்றி பெறுவீர்கள். அப்படியே வெற்றியை படவென்றாலும் நிலவிலே விழுவீர்கள், நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். நன்றி, வணக்கம். நான் இந்த காலேஜில் தான் ஃபைனல் பிஎஸ்சி படித்தேன். என்னுடைய பேர் தனுஷ். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்குமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். படித்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்ற ஒரு டவுட் எனக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா என்னுடைய அப்பா வந்து நான் படிக்கும்போது ஒரு 11th படிக்கும்போது கோவிலில் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து என்னால் வந்து மேற்படிப்பு படிக்க முடியுமான்னு கேட்டால் நிறைய எனக்கு வந்து LLB படிக்கணுன்றது ஆசை. ஆனால் எனக்கு வந்து அதை படிக்கிறதுக்கான அதுக்கெல்லாம் எழுதின எக்ஸாம்லாம் எழுதினேன். ஆக்சுவலாக என்னால் படிக்க முடியல. அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாததால 7.5 ஸ்கீமில் வந்து நான் வந்து இங்கே பிளேஸ் ஆனேன். இந்த ஸ்கீம் வந்து எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஏன்னா இப்போ வந்து நான் பண்ணணும்னா காசு கட்டி படிக்கணும்னா என்னால் கண்டிப்பாக வந்து இந்த காலேஜை முடிச்சிருக்க முடியாது. ஒன்று பாதியிலே போயிட்டு இருக்கலாம், இல்லைன்னா எதனா முடிச்சிருக்க முடியாது கண்டிப்பாக என்னுடைய ஃபினான்ஷியல் அந்த மாதிரி. ஸோ இந்த 7.5 ஸ்கீம் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இது மட்டும் இல்லாமல் தமிழ் புதல்வன் என்ற ஒரு ஸ்கீம் மூலயமா மந்த்லி நான் வந்து 1000 பேர் எனக்கு கிரியேட் ஆகுது. அந்த 1000 மூலியமா என்னுடைய தேவைகளை நான் பூர்த்தி செஞ்சுக்கிறேன். இதை வந்து எனக்கு ரொம்ப காலேஜ் அந்த ஃபீஸும் அதிலேயே கிடைக்குது. அது மூலியமா என்னுடைய பெனிஃபிட்ஸும் இதெல்லாம் நான் 1000ல பார்த்துட்டேன். இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இப்போ நம்ம புதுசாக முதலமைச்சர் கொண்டு வந்திருக்க ஸ்கீம், நம்ம உலகம்
உங்கள் கையில்ன்ற மாதிரி அந்த லேப்டாப் ஸ்கீம் வந்து நம்ம ஃபைனல் இயர் இப்போ நான் படிக்கிறேன். இப்போ படிச்சுட்டு இருக்கும்போது என்னுடைய ப்ராஜெக்ட்டுக்கு வந்து லேப்டாப் வந்து ஒரு நல்ல யூஸாக இருக்கும். அதனால வந்து இப்போ எங்கிட்ட லேப்டாப் இல்லை, கொடுக்குறதால இப்போ முதலமைச்சர் கொடுக்குறதால நம்ம அதை வச்சு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி ஒரு கம்பெனியில் நல்ல பிளேஸ் ஆகலாம். இந்த திட்டத்தை கொண்டு வந்த முதலமைச்சருக்கு